போன 3வது எபிசோடில் நீங்கள் முஸ்லீமாக ஆக வேண்டும், இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்ற விஷயத்தை பற்றி உங்களுக்கு கூறியிருந்தேன். மதம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் எப்படி என்றும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்பொழுது இந்த குர்ஆன் உங்களுக்கு வந்துவிட்டது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியக்கூடிய விஷயங்கள் அப்படி சாதாரணமாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அனைத்தும் எந்த ஒரு இறைவனால் கொடுக்கப்பட்டதோ அந்த இறைவனிடம்தான் நீங்கள் அதனை கேட்டு பெற்று அதனை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்தவர்களாக அதை பின்பற்றி நடப்பவர்களாக உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். முற்றிலும் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். அது என்ன விஷயம் என்று நீங்கள் அதற்குள் நுழைந்தால்தான் அதனை அறிந்து கொள்ள முடியும். அது நுழையாமல் அதை நீங்கள் ஒரு காலம் தெரிந்து கொள்ள முடியாது என்று அர்த்தம். இந்த இஸ்லாம் விஷயத்தில் அல்லாஹ் நம்மிடம் கூறுவதை பொறுத்து. இப்பொழுது இந்த விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம்தான் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வே இந்த குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான். இந்த அல்லாஹ்வை எப்படி அறிவது? எப்படி இவனை கண்டுபிடிப்பது? எப்படி இந்த இறைவனை கண்டுபிடிப்பது? இதை சொல்வதற்கு முந்தி ஒரு விஷயத்தை நான் உங்களை கேட்கின்றேன். உலக மக்கள் அனைவரிடமும் கேட்கின்றேன். உலக மக்கள் அனைவரிடமும் கேட்கின்றேன். எல்லோரும் இறைவன், கடவுள், தெய்வம், காட் என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள். சரியா? எல்லாரும் ஆளுக்கு ஒரு பேரை சொல்லுகின்றீர்கள். இப்பொழுது நான் உங்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், எதை நீங்கள் இறைவன் என்றோ அல்லது கடவுள் என்றோ அல்லது தெய்வம் என்றோ அல்லது காட் என்றோ கூறுகின்றீர்கள்? எதை நீங்கள் கடவுள் என்று கூறுகின்றீர்கள்? எந்த விஷயத்தை நீங்கள் கடவுள் என்று கூறுகின்றீர்கள்? இதுதான் கேள்வி. இப்பொழுது இந்த விஷயத்துக்கு யாரும் பதில் சொன்னதே கிடையாது. இந்த கேள்விக்கு எந்த மனிதனும் இதுவரை பதில் சொன்னதும் கிடையாது. பதில் சொல்லவும் தெரியாது. காரணம், இறைவன் என்றால் என்ன என்ற இதுவரை யாரும் அறிந்ததும் கிடையாது, புரிந்ததும் கிடையாது. அதனால் சொல்ல போவதும் கிடையாது. உங்களிடம் நீங்கள் இந்த யூடியூபில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதனிடம் கேட்கின்றேன், கடவுள் இதன் அர்த்தம் என்ன? தெய்வம் இதன் அர்த்தம் என்ன? அல்லது இறைவன் இதன் அர்த்தம் என்ன? சொல்லுங்க பார்ப்போம். எந்த விஷயத்தை நீங்கள் கடவுளோ இறைவனோ என்று கூறுகின்றீர்கள்? எப்படி நீங்கள் இறைவனை கண்டுபிடித்தீர்கள்? காரணம், இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட இறைவனை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டான். ஆகவே அவனுக்கு உருவம் கிடையாது என்றும் சொல்லிவிட்டான். அவனை போன்று எப்பொருளும் இல்லை என்றும் கூறிவிட்டான். அவனுக்கு எந்தவித உதாரணத்தையும் கூறாதீர்கள், சொல்லாதீர்கள் என்றும் சொல்லிவிட்டான். இப்படி சொன்ன பிறகு
நான் தான் உங்களுடைய இறைவன், உண்மையான இறைவன், ஒரே இறைவன்தான். அவன் நான் தான் அல்லாஹ் என்று, நான் தான் ரப்பில் ஆலமீன், அகிலங்களுக்கெல்லாம் இறைவன் என்றும் கூறுகின்றான். இந்த இறைவனை எப்படி கண்டுபிடிப்பது? மற்றொன்று, மற்ற உலகத்தில் எல்லா மதங்களும் தங்கள் இறைவனை படம் போட்டும் சித்தரித்தும் அல்லது சிலைகள் மூலமாக உருவம் அமைத்தும் காட்டிவிட்டார்கள். இதுதான் எங்களுடைய இறைவன், இதுதான் எங்களுடைய இறைவன், இதுதான் எங்களுடைய கடவுள், இதுதான் எங்களுடைய தெய்வம், இதுதான் எங்களுடைய காட் என்று சொல்லிவிட்டார்கள். காரணம், அவர்கள் பார்த்து விட்டார்கள், அவர்களுடைய இறைவனை பார்த்து விட்டார்கள். இப்போ நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி, அனைத்து இறைவனும், எந்த இறைவன் கடவுள், பகவான் அல்லது புத்த பிரான் என்று கூறுகின்றார்களோ, அனைவரும் மனித உருவில்தான் நாம் அனைவரும் காண்கின்றோம், நீங்களும் சொல்லுகின்றீர்கள். இப்பொழுது அப்படி பார்த்த கடவுளையோ, தெய்வத்தையோ, இறைவனையோ, காடையோ, புத்த பிரானையோ பார்த்த கடவுள் என்று சொல்லிவிட்டால், இப்பொழுது கடவுளுக்கு மரணம் உண்டா, இல்லையா? கடவுள் எப்போது இருப்பாரா, இருக்க மாட்டாரா? நிரந்தரமானவனா, அழியக்கூடியவனா? இது இந்த அகிலங்களின் இறைவன், கடவுள், தெய்வம் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். இந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றுதான் நான் உங்களிடம் கேட்கின்றேன், பதில் தாருங்கள். இந்த இறைவனை பார்த்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? நிச்சயமாக உங்கள் மதத்தினர் அனைவரும் நீங்கள் உருவத்தை காட்டிவிட்டீர்கள், இதுதான் இறைவன் என்று படம் போட்டும் சிலை வடிவத்திலும் காட்டிவிட்டீர்கள், இதுதான் இறைவன். அவ்வளவு இறைவனும் மனித உருவத்தில்தான் இருக்கின்றார்கள். கண்களும் முகமும் எல்லாம் மனித உருவத்தை இருக்கின்றார்கள். சரி, பார்த்தவர்கள் யார்? கடவுளை பார்த்தவன் எந்த மனிதன் பார்த்திருக்கின்றான்? கடவுளுடைய அம்சம் என்ன? எதற்காக இந்த இறைவன், கடவுள், தெய்வம் தேவை? அந்த கடவுளுடைய, தெய்வத்துடைய செயல்கள் என்ன? அவர்கள் இதுவரை மனிதர்களுக்கு என்னென்ன விதத்தில் உதவி செய்து இருக்கின்றார்கள்? எப்படியெல்லாம் மனிதர்களை காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? எந்த மனிதனாலும் சொல்ல முடியுமா? நான் எல்லாரையும் கேட்கின்றேன். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகின்றார்களே, இவர்களையும் சேர்த்தான் நான் பேசுகிறேன். நான் எதையும் பின்பாயிண்ட் பண்ணி ஒரு ஆளை பற்றி பேசலை. இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள், எத்தனையோ ஜாதிகள், எத்தனையோ கோட்பாடுகள், எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. அனைவரையும் தான் நான் கேட்கின்றேன். தெய்வம், கடவுள், இவை என்ற என்னதான் கேட்கிறேன். அதனுடைய செயல் என்ன? அவைகள் எங்கு இருக்கின்றன? மனிதனுக்கு அவைகள் செய்யும் நன்மைகள் என்ன? அந்த தெய்வங்கள் நன்மைகள் மட்டும்தான் செய்யுமா, அல்லது தீமையும் செய்யுமா? உங்களுக்கு உதவி செய்யுமா, உங்களை காப்பாற்றுமா? இதை நான் உங்களை கேட்கின்றேன். அப்படி உங்களை காப்பாற்றி இருந்தால் எந்த தெய்வம் உங்களை காப்பாற்றியது? இந்த உலகத்தெல்லாம் அழிவு ஏற்படுகின்றது, இந்த அழிவுக்கெல்லாம் யார் காரணம் என்பதையும் நீங்கள் சொல்ல வேண்டும். இறைவனால், இந்த கடவுளினால், தெய்வத்தினால், காட் என்று சொல்லக்கூடியவர்களால் நீங்கள் என்ன நன்மை அடைந்தீர்கள் இதுவரை?
இந்த தெய்வங்கள் மனிதனை காப்பாற்றுமா? காப்பாற்றாதா? மனிதனுக்கு உதவி செய்யுமா? உதவி செய்யாதா? சிறிது சிந்தித்து சொல்லுங்கள். இறைவன், இறைவன், கடவுள், தெய்வம் என்றெல்லாம் சொல்லுகின்றார்களே, யார் அந்த இறைவன்? யார் அந்த கடவுள்? அவன் எங்கு இருக்கின்றான்? அவனுக்கு நம்மைப் போல் உயிர் உண்டா? உயிர் இல்லையா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்க வேண்டும் உங்களுடைய இறைவனை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. இவ்வளவு விஷயத்துக்கு உங்களால் பதில் ஒரு காலும் சொல்ல முடியாது. சொல்லவும் தெரியாது. கரெக்ட்டா? சொல்லவும் முடியாது. சொல்லவும் தெரியாது உங்களால முடியாது. எப்படி நீங்கள் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள்? இறைவன் பற்றி எதுவுமே தெரியாமல், இறைவன், கடவுள், தெய்வம் என்று சொல்லிக்கொண்டும், ஒன்றுமே இறைவனைப் பற்றி எந்த விஷயமும் தெரியாமல் எப்படி வாழ்கின்றீர்கள்? என்ன காரணத்திற்காக இறைவன் உங்களுக்கு தேவைப்படுகின்றது? என்னைக்காவது உங்களுக்கு கஷ்டம், நஷ்டம், துன்பம், வியாதி, வறுமை ஏற்படும் பொழுது, என்னைக்காவது நீங்கள் நீ வழிபடும் இறைவனையோ, கடவுளையோ, தெய்வத்தையோ, ரப்பையோ, அல்லாஹ்வையோ அழைத்திருக்கின்றீர்களா உதவிக்கு? எத்தனையோ ஜாதிகள் இருக்கின்றன இப்ப உலகம் முழுவதும். யாராவது தங்களுக்கு ஏற்படும் துன்பத்தை, கஷ்டத்தை, அழிவை நீக்குவதற்கு எந்த மனிதனாவது தன்னுடைய கடவுளை, தான் வணங்கும் கடவுளை உதவிக்கு அழைத்திருக்கின்றானா? சொல்லுங்க. என்னைக்காவது என்ன காரணத்திற்காக நீங்கள் கடவுளை வணங்குகின்றீர்கள்? அந்த காரணம் எனக்கு தேவை. காரணம் இல்லாமல் மனிதர்கள் அனைவரும் ஏதோ ஒரு குற்றாம்போக்கில், குருட்டுத்தனத்தில் இறைவன் என்று பேரளவு சொல்லிக்கொண்டு, ஆனால் செயல்கள் எல்லாம் இறைவனுக்கு விரோதமான செயலாக இருக்கின்றது. என்ன காரணத்திற்காக இறைவன் தேவை என்று இதுவரை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. உதாரணமாக, உலகத்தில் அழிவு ஏற்படுகிறதுப்பா. வெள்ளம், புயல், பூகம்பம், சுனாமி, எரிமலை, லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவு இப்படியெல்லாம் தினந்தோறும் நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கின்றீர்கள். இந்த அழிவிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்கு தெய்வத்தால் முடியுமா? கடவுளால் முடியுமா? இறைவனால் முடியுமா? அல்லாஹ்வால் முடியுமா? வேறு எந்த ஜீசஸோ யாரோ என்னென்ன பேர்லாம் சொல்லுகின்றீர்களோ, அவர்கள் வந்து காப்பாற்றினார்களா உங்களை, மனிதர்களை? மாறாக அழிவு, வீடு மண்ணுக்குள் புதைந்து, மக்களெல்லாம் ஆயிரக்கணக்கில் மரணம், ஊரெல்லாம் அழிக்கப்படுகின்றது. இது யாருடைய செயல்? மனிதனுடைய செயல்னு சொல்லப் போகின்றீர்களா? அல்லது தெய்வத்தின், இறைவனுடைய செயல் என்று சொல்லப் போகின்றீர்களா? தெய்வத்தின் செயல் என்று சொன்னால் காரணம் என்ன? எந்த தெய்வம் இந்த வெள்ளத்தையும், இந்த புயலையும் உண்டாக்கியது இந்த பூமியில்? எல்லா தெய்வங்களும் சேர்ந்து, ஒன்றாக சேர்ந்து இந்த அழிவை உண்டாக்கியதா? அல்லது ஏதாவது ஒரு தெய்வம் உண்டாக்கியதா? ஒரு தெய்வம் உண்டாக்கினால் மற்ற தெய்வங்கள் இதை தடுத்ததா? இப்படியெல்லாம் கேள்வி வருகின்றது. நிறைய தெய்வங்கள், நிறைய கடவுள்கள், நிறைய காட் இருந்தால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த சந்தேகங்கள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தரக்கூடிய விதத்தில்தான் இந்த குர்ஆன் அமைந்து இருக்கின்றது. அந்த பதிலை நீங்கள் இந்த குர்ஆனில் கண்டுபிடித்து சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா இந்த மாதிரி விஷயத்தை? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா?
எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கப்பா. இன்னைக்கு உலகத்தில் மகத்தான அழிவுகள் நடந்து கொண்டிருக்குதுப்பா. கேட்டா இயற்கையின் சீற்றம், நேச்சுரல் டிசாஸ்டர். ஒரே வார்த்தை முடிஞ்சு போயிடுச்சு. நேச்சர்ன்ற வார்த்தையே இஸ்லாத்தில் கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள். நீங்களா ஏற்படுத்திய வார்த்தை இந்த நேச்சர் இயற்கை. நீங்களாக ஏற்படுத்திய வார்த்தை தான் மதம், ரிலிஜன். இது கிடையாது, குர்ஆனில் கிடையாது. உங்களுடைய வழியில் இருக்கலாம், உங்களுடைய கோட்பாடுகளிலோ இருக்கலாம், இதில் கிடையாது. எதுக்கு குர்ஆனில் கிடையாது. இயற்கையின் சீற்றம், இயற்கையின் விபரீதம் என்றெல்லாம் இந்த குர்ஆனில் கிடையாது. பின்னர் நான் உங்களிடம் கேட்கும் கேள்வி, மனிதர்களிடம் கேட்கும் கேள்வி, உங்களுக்கு அழிவு ஏற்படும் பட்சத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவன் இறைவனா இல்லையா? சொல்லுங்க. உங்களை காப்பாற்றக்கூடியவன் இறைவனா அல்லது மற்ற மனிதர்களா? உங்களை அழிவிலிருந்தும் உங்களை கஷ்டத்திலிருந்தும் உங்களை வியாதிகளிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார்? அவன் காப்பாற்றாவிட்டால் அந்த இறைவனுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கின்றதா இல்லையா என்ற கேள்வி ஏற்பட்டுவிடும். என்ன காரணத்திற்காக நாம் அனைவரும் கடவுளை என்று சொல்லிக்கொண்டும் அதனையே வணங்கி கொண்டும் இருக்கின்றோம்? என்ன காரணத்திற்காக? எந்த உதவியை நீங்கள் அடைவதற்காக நீங்கள் இறைவனையோ தெய்வத்தையோ கடவுளையோ வழிபடுகின்றீர்கள்? காரணம் என்ன? உங்களால் சொல்ல முடியுமா? ஆகையதான் மொத்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்னவென்றால், இறைவன், கடவுள், தெய்வம், இதனுடைய அர்த்தம் என்ன? எவற்றிற்காக தெய்வம் தேவைப்படுகிறது? மனிதனுக்கு உதவி செய்வதற்காகவும் மனிதனுக்கு எந்த கஷ்டமில்லாமல் வாழ்வதற்காக இறைவன் இருக்கின்றானா அல்லது நம்மை அழிப்பதற்காக இறைவன் இருக்கின்றானா? இந்த இயற்கையின் சீற்றம் யார் கையில் இருக்கின்றது? இந்த இயற்கையின் அழிவு சொல்கிறீங்களே, இயற்கைனா என்ன என்று சொல்ல முடியுமா உங்களால்? இயற்கைனா என்ன? எதை இயற்கைன்னு சொல்கிறீங்க நீங்கள்? எதை இயற்கை என்று சொல்லுகின்றீர்கள்? எதை ஒன்று காட்டுங்க. எது இயற்கை? வானத்திலிருந்து ஒரு மையத்திலிருந்து ஓர் புயல் உருவாகின்றது, குறிப்பிட்ட ஒரு ஊரை அழிக்கின்றது. இது யாருடைய செயல்? யாருடைய செயல்? இப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் உங்கள் இறைவனை அறிந்து கொள்வதற்கு. எதற்காக நான் இவ்வளவு பேச்சு பேசினேன் என்றால், இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அல்லாஹ் என்பவனை அறிந்து கொள்வதற்கு. நான் தான் உங்களை வாழ வைப்பேன், அவன்தான் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படி சொல்லியிருக்கும் பொழுது அவன் உதவி வந்ததா இல்லையா என்பதை பார்ப்பதற்காகத்தான் நீங்கள் இந்த குர்ஆனை ஓத வேண்டும், சிந்திக்க வேண்டும். இவ்வளவு வழி உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. நான் காப்பாற்றக்கூடியவன் உங்களுடைய அல்லாஹ் தான் என்று கூறியிருக்கின்றான். ஏன் இந்த மகத்தான அழிவிலிருந்து மனிதர்களை காப்பாற்றவில்லை? இதுதான் இப்பொழுது முக்கியமான கேள்வி. இதிலிருந்தால் நீங்கள் இறைவனை காண்பதற்குள்ள உண்மையான இறைவனை அறிவதற்குள்ள நேரம் வந்துவிட்டது. இந்த குர்ஆனை ஓதக்கூடிய மக்களாகிய உங்களுக்கு. சொல்லுங்க தம்பி. இந்த கேள்விக்கு உங்களால் பதில் தரவே முடியாது. குர்ஆனை யார் ஓதுகின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவன் என்றால் என்ன பொருள், எந்த விஷயத்தை நீங்கள் இறைவன் என்று சொல்லுகின்றீர்கள், எந்த விஷயத்தை நீங்கள் கடவுள் என்று சொல்லுகின்றீர்கள், அதான் முக்கியம்.
கடவுள் தேவன்னு சொல்லிட்டு போங்க. எத நீ கடவுள்ன்னு சொல்ற? எத நீ கடவுள்ன்னு சொல்ற? கடவுளுக்கு உருவம் இருந்தால், நிச்சயமாக ஓர் இடத்தில் அமர வேண்டியதுதான், உட்கார வேண்டியதுதான். இடம் தெரிஞ்சு போயிருச்சு. அவருடைய உருவமும் தெரிஞ்சு போயிருச்சு. உருவம் இல்லை என்றால், அவன் எங்கு இருக்கின்றான்? எப்படி இருப்பான்? எதுவும் தெரியாது. இந்த குர்ஆன் சொல்லப்பட்டபடி பார்த்தால், உருவம் இல்லை, பார்க்க முடியாது என்றால், அவன் அது அவனைப் பற்றி எந்த விஷயம் நம்மால சொல்ல முடியாது. மற்றவர்கள் அனைவரும் உருவத்தை காட்டிவிட்டார்கள். அப்போ அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. கடவுள்னா யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்ணாலே பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. அந்த கடவுள் பக்கத்திலே உட்கார அளவுக்கு அவங்க நெருங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்துட்டாங்க. இங்க இந்த விஷயத்தில் குர்ஆன் விஷயத்தை யாரும் பார்க்கல. ஆனா நான் தான் உண்மையான கடவுள் என்று இவன் சொல்லுகின்றான். யாரு? அல்லாஹ் என்கின்ற இறைவன். நான் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லுகின்றான். என்ன சொல்லப் போறீங்க? இது எப்படி நிரூபிக்க? இந்த குர்ஆனை நிரூபிக்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. இந்த குர்ஆனை நிரூபிக்க வேண்டியதுதான் உங்களுடைய வேலை. இதற்காக தான் இந்த குர்ஆனை அல்லாஹ் என்கின்ற இறைவனால் அருளப்பட்டது. நான் அல்லாஹ்வை தூக்கியும் மற்ற தெய்வங்களையும் குறைத்து பேசுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். மற்ற தெய்வங்களையும் பார்க்கின்றோம். இந்த அல்லாஹ் என்ற தெய்வத்தையும் பற்றி கேள்விப்பட்டு குர்ஆன் மூலமாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். மற்ற தெய்வங்களை கண்ணால் பார்த்து விட்டோம். எல்லோருக்கும் நீங்கள் தான் உருவம் தந்திருக்கின்றீர்கள். அதை வைத்தான் நான் பேசுகின்றேன். நான் பார்க்கவில்லை. எந்த தெய்வத்தையும் நான் பார்க்கலை. எந்த கடவுளையும் நான் பார்க்கலை. அல்லாஹ்வையும் பார்க்கலப்பா. நடக்கின்ற விஷயத்தை வைத்து கொண்டுதான் நான் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். புதிதாக எதையும் நான் சொல்லவில்லை. இப்பொழுது கேள்வி எல்லோருக்கும் பொதுவான கேள்வி, எதை நீங்கள் இறைவன், கடவுள், காடு, பகவான் என்று கூறுகின்றீர்கள்? இதற்கு ஒழுங்கான பதில் உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுதுதான் அறிவுக்கண், ஏற்கனவே எல்லோருக்கும் இருக்கின்றது அறிவுக்கண். அந்த அறிவுக்கண்ணை நீங்கள் தான் திறந்து பார்க்க வேண்டும். அறிவுக்கண் என்பது உள்ளம், இருதயம். இருதயத்தால் நீங்கள் சிந்தனை செய்து அதனை நீங்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையாகும். இதன் மூலமாக மனிதர்கள் நன்மை அடைந்து உண்மையின் பக்கம் வந்து இந்த உண்மை எப்படிப்பட்டதை அறிந்து கொண்டு சண்டை சச்சரவிலிருந்து நீங்கி சகோதரத்துவம், நியாயம், எல்லாத்துக்கும் மேலாக நியாயம், தர்மம் என்ற 3 விஷயத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கு நிச்சயமாக உதவி செய்யும் நீங்கள் தெய்வம் எது என்பதை நீங்கள் மக்களுக்கு அறிவித்தால், எதுவாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டுதான் இந்த உலகத்தில் வாழ முடியும். இந்த குர்ஆனை இனிதான் நீங்கள் படிப்படியாக பார்க்கப் போகின்றீர்கள். அது சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து கொண்டுதான் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதுதான் உண்மையான இறைவன் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதுக்குண்டான ஆதாரத்தையும் உதாரணங்களையும் நான் உங்களுக்கு குர்ஆனிலிருந்தே காட்டப் போகின்றேன். இவன் தான் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவன் தான் இறைவன் என்பதை உங்களுக்கு நான் தெளிவாக குர்ஆனிலிருந்து காட்டப் போகின்றேன். அப்படி நீங்கள் பார்த்து அறிந்து கொண்ட பின்னர் மற்ற மதத்தினர் அனைவரும் அவர்களுடைய தெய்வங்களையும் அவர்களுடைய கடவுள்களையும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய இறைவன், இதுதான் உண்மையான கடவுள் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நிரூபிக்க வேண்டும். நான் குர்ஆனை கொண்டு நிரூபிக்க போகிறேன். நான் பார்க்காம இந்த குர்ஆன் புத்தகத்தை வைத்துக்கொண்டே உண்மைப்படுத்தப் போகின்றேன் இன்ஷா அல்லாஹ்.
அதேபோல் மற்ற மக்கள் அனைவரும், மற்ற மதத்த அனைவரும் சொன்னா நல்லது உடம்புங்க உங்க மனிதர்கள் அனைவருக்கும் நல்லதாக அமையும். இதைதான் நான் உங்களிடம் எதிர்பார்க்கின்றேன். இப்பொழுது இந்த விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு மதம் தேவையா? ஜாதி தேவையா? ரிலிஜன் சொல்றீங்களே தேவையா? சமயம் தேவையா? இறைவனை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு மதம் தேவை என்று யாராவது சொல்லுவீர்களா? அது சரிதானா? அது மாதிரி யோசிச்சு சொல்லுங்க. அது சரிதானா என்பதை யோசித்து சொல்லுங்கள். நன்றாக சிந்தியுங்கள். சிந்திப்பதற்காக தான் இந்த புத்தகம், இந்த குரான் வந்திருக்கின்றது. மற்ற புத்தகங்களையும் நன்றாக படியுங்கள். தௌராத்தை படியுங்கள், இன்ஜில் பைபிளை படியுங்கள், பகவத்கீதை படியுங்கள், புத்த சம்பந்தப்பட்ட புத்தகத்தை படியுங்கள். வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லாவற்றையும் படித்து ஆராய்ந்து தான் நாம் உண்மையை அறிய முடியுமே தவிர, ஒருவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி தான் முடிவெடுக்க முடியாது. அது தவறான போக்கு. உங்கள் அறிவை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். உங்கள் சிந்தனை சக்தியை உபயோகப்படுத்த வேண்டும். இது இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ முடியாது. இந்த குரான் என்ன சொல்லுகிறது என்றால், நிச்சயமாக மறுமை நாள், உலகம் அழியும் நாள் ஒன்று உண்டு. அழிந்த பின்னர் யாரெல்லாம் இறந்தார்களோ அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாள் அது. அனைவருக்கும் அவர்கள் செய்ததற்குள்ள கூலி கொடுக்கப்படும் என்று இந்த குரான் சொல்லுகின்றது. இது என்னப்பா இது புது விஷயமா இருக்கின்றதே என்று தான் இப்பொழுது நீங்கள் சிந்திக்கப் போகின்றீர்கள். அதை பற்றி தான் நானும் அடுத்த எபிசோடில் பேசப் போகின்றேன். இன்ஷா அல்லாஹ் பிஇஸ்னில்லாஹ். அதுவரை பொறுத்திருங்கள். பேசியதை பற்றி நன்றாக சிந்தியுங்கள். சிந்திச்சு ஒழுங்கான பதிலை தாருங்கள். உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. சிந்தனை செய்வதற்காக ஒரு நல்ல நேரம் வந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.